கோவை மாவட்டம் லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் அமைந்துள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆண்டிற்கான எண்ட் ஆஃப் சீசன் திட்டத்தை அமல்படுத்தும் விதமாக அதிரடி பிளாட் 50% தள்ளுபடி மெகா விற்பனை வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் அமைந்துள்ளது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், வண்ண வண்ண ஆடைகள், உணவு வகைகளை வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் இங்கு வரும் ஜூலை 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை எண்ட் ஆஃப் சீசன் எனும் 50% தள்ளுபடியை அறிவித்துள்ளது. கடந்த முறை இத்தகைய ஆஃபர் அறிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக வந்ததை கருத்தில் கொண்டு இந்த முறை காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை பொதுமக்கள் வந்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி லூலு ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது இந்த விளம்பரத்தை வெளியிட்ட லூலு மண்டல மேலாளர் மகேசன், பொது மேலாளர் பாலாஜி, கொள்முதல் மேலாளர் சுனில் மேனன், சூப்பர் மார்க்கெட் மேலாளர் சின்னதுரை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: அதிக சேமிப்பு அதிக மகிழ்ச்சி என்ற நோக்கத்தில் இந்த எண்ட் ஆஃப் சீசன் துவங்கப்பட்டுள்ளது. இந்த 4 நாட்கள் நடைபெறும் எண்ட் ஆஃப் சீசனில் மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், சமையலறை உபகரணங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் மொபைல் போன்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் 50% தள்ளுபடியில் பொதுமக்கள் வாங்கி செல்லலாம். இது மக்களின் பணத்தை சேமிக்கும் ஒரு வாய்ப்பு என்று தெரிவித்தனர். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு ஆடைகளும் இந்த சிறப்பு சலுகையில் கிடைக்கும். இந்த ஷாப்பிங் என்பது பொதுமக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் என்றார். மேலும் இந்த திட்டமானது குறிப்பிடப்பட்ட பொருட்களுக்கு மட்டுமே எனவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 9, 10, 11, 12 இந்த 4 நாட்களுக்கு எண்ட் ஆஃப் சீசன் சேல் நடைபெறுகிறது. இது காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை நடைபெறும். கடந்த முறை வாடிக்கையாளர்கள் கொடுத்த பேர் ஆதரவு இந்த தடவை எங்களுக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எக்ஸ்டெண்டட் டைமிங் கொடுத்துக்கிறோம், எக்ஸ்டெண்டட் கேஷ் கவுண்டர்ஸ் கொடுத்துக்கிறோம், தட்டுக்கடை கொடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருங்கிற பிரிண்டட் ஷீட்ஸும் ரெடியாக வச்சுக்கிறோம். நீங்கள் எல்லாம் தெரிந்து முடிவு செய்து இங்கே வந்து ஹேசல் ஃப்ரீ ஷாப்பிங் செய்து கொள்ளுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், பெனிஃபிட்ஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது அவங்களுக்கு சேவிங்ஸ் தான். ஸோ சேவிங்ஸ்ன்ற விஷயம் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு பாதி வெளியில் கிடைக்கிற அந்த சேவிங்ஸ் ஒரு பெரிய விஷயம். ஸோ இது தொடர்ந்து கஸ்டமர்ஸ் இந்த 6 தடவையும் எங்களுக்கு கஸ்டமர் நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது 6th சீசன் இது. ஸோ இதே மாதிரி தான் இந்த டைமிங்கும் 9 to 1 o'clock, மீன்ஸ் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் மேக்ஸிமம் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் எல்லா கேட்டகரிக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இதை என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் குடும்பமாக வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா இது வெளியூர்லேருந்து வராங்க. நிறைய பேர் இதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சேலை நாங்கள் போடுறோம். இது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் உள்ள ஒரு ஆஃபர்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் உண்டான ஒரு ஃபெசிலிட்டிஸு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கு இங்கே தேவையான, அதாவது வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது கஸ்டமர்ஸுக்கு. அதை தாண்டி கஸ்டமர்ஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக நல்லபடியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு கஸ்டமர்ஸ் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஈவினிங்கில் கஸ்டமர் குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக அதுவும் வச்சுருக்கோம். அண்ட் மோரோவர் அந்த தட்டுக்கடைன்ற ஒரு விஷயம் கஸ்டமர்ஸுக்கு அவங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ், ஜூஸஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏரியா வெளியில் வச்சுருக்கோம். இதெல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும், வந்து ஒரு நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். 9 மணிக்கே வந்து உங்களோட ஷாப்பிங்கை ஹேசல் ஃப்ரீயாக செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்.